இது கூகுளோட பிக்சல் 8. இந்த ஃபோனில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி மற்ற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதை கூகுளோட லேட்டஸ்ட் மிட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியாவில் இது மிட்ரேஞ்சர் கிடையாது. இப்போ யூஎஸில் இந்த ஃபோனை $500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் இன்னொரு ஃபோனையும் $500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோன் தெரியுமா? OnePlus 12R. இந்தியாவில் அந்த ஃபோன் $40,000 லான்ச் ஆச்சு. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் ப்ரைஸஸ் அதிகம், யூஎஸில் சேல்ஸ் டேக்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நிறைய சொல்லலாம். பட் இந்த $500 ஃபோன் இந்தியாவில் $40,000 லான்ச் ஆகல, $53,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்க வெஸ்டர்ன் மீடியா கவரேஜுக்கும் ஒரு இந்தியன் ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் கவர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வெஸ்டர்ன் கவரேஜோட கம்பேர் பண்ணையில் நான் பார்க்குற கோணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கூகுள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். கூகுள் பிக்சல் 8 பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனில் சில விஷயங்கள் கூகுள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு பில்ட் கார்னர் கர்வேச்சர் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேக்குக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. பேக் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஃப்ரேம் மெட்டல் தான். அது ப்ளஸ் அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால கையில் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட 8A கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெயிட்டும் வெறும் 188 கிராம்ஸ். ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் பற்றி பேசையில் இந்த கேமரா வைசர் டிசைன் இருக்கிறதுனால ஃபோனை ஒரு சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாப்லிங் எதுவும் இருக்காது. கூகுள் 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இது போர்சிலின், இது போக அப்சிடியன், ஆலோ, அப்புறம் பே 3 இருக்குது. அந்த க்ரீன் அந்த ப்ளூ ரெண்டுத்துலேயுமே சேச்சுரேஷன் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அது போக IP67 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக பிக்சல்ஸ்க்கு எப்போவுமே கேமராஸ் தான் செல்லிங் பாயிண்ட். ஸோ இங்கேயும் கேமராஸ்க்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்காக சென்சர்லாம் மாற்றிட்டாங்களான்னு கேட்காதீங்க. பிக்சல் 7Aல உள்ள அதே சென்சர்ஸ் தான். ப்ரைமரி 64 மெகாபிக்சல் f1.9 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருக்குது. கலர்ஸ் டிப்பிக்லி பிக்சல், அந்த கான்ட்ராஸ்ட் இருக்குது. சில நேரம் கொஞ்சம் வார்மாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இது நான் OnePlus 12R ரெஃபரன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரையில் உங்களுக்கு இன்னும் நோட்டிசபிளாக தெரியும். பட் இமேஜஸை பாருங்களேன், இன்னமும் நல்லா தான் இருக்குது. பிக்சல்ஸில் டைனாமிக் ரேஞ்ச் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த ஃபோன்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். லைட்டிங் சப்ஜெக்ட் பின்னாடி இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் இவ்வளோ பிரைட்டாக இருக்கையில் உங்களுக்கு 8Aலையும் 12Rலையும் எடுத்த ஷார்ட்ஸில் அந்த டீட்டெயில், சப்ஜெக்டோட ஃபேஸ், அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்கும். ஸோ இந்த டைனாமிக் ரேஞ்ச் 8Aக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து லோ லைட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டிப்பிக்லி பிக்சல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்த். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் 8Aல சூப்பராக இருக்குது. இங்கே டெலஃபோட்டோ எதுவும் கிடையாது. பட் கூகுள் சென்சரோட சென்டரில் நம்ம க்ராப் பண்ணி 2x லாஸ்லெஸ் ஷாட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. லைட் பிரைட்டாக இருக்கிற வரைக்கும் 2x ஷாட்ஸ் நல்லா வந்துச்சு. அடுத்து 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இங்கேயும் அதே கதை தான். கொஞ்சம் எட்ஜ் டிஸ்டார்ஷன் இருக்குது. பட் நிறைய விஷயத்த ஒரு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணணுன்னா இந்த சென்சர் அது கரெக்டாக இருக்குது. வீடியோ டிப்பிக்கல் கூகுள் வீடியோ 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது. பட் அந்த பிக்சல் டிவைசஸில் நம்ம எப்போவுமே பார்க்குற அந்த சின்ன EIS ஜிட்டர் இங்கேயும் இருக்குது. மற்றபடி வீடியோஸ் நல்லா இருக்குது. செல்ஃபீஸ்க்கு அந்த டிப்பிக்கல் பிக்சல் கான்ட்ராஸ்ட் இருக்குது. பெஸ்ட் செல்ஃபி ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே பிக்சல்னு தான் சொல்லுவேன். செல்ஃபீஸ்னு வரையில் நான் ஒரு பெரிய பிக்சல் ஃபேன். 8A யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நான் பிக்சல் ஃபேன் தான். ஏன்னா செல்ஃபீஸ் எப்போவும் மாதிரியே இங்கேயும் ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி வீடியோவும் 4K ரெசல்யூஷனில் எடுக்க முடியும். நிறைய சைனீஸ் ஃபோன்ஸில் இது பண்ண முடியாது. இங்கே ஃபுட்டேஜ் கிறிஸ்பாக இருக்குது, டீட்டெயில்டாக, நல்ல ஸ்டேபிளைசேஷனோட. ஸோ கேமராஸ் நல்லா இருக்குது. பிக்சல் A சீரீஸ்னு வரையில் யூஸ்வலாக என்னோடய கன்க்ளூஷன் கேமராஸ்க்காக வாங்கலாம். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட கேமராஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததை வச்சு உங்களுக்கு தெரியும், இன்னும் விலை கம்மியாக இல்லை சிமிலரான ப்ரைஸ்க்கு உள்ள OnePlus 12R நீங்கள் எந்த மார்க்கெட்டில் பார்க்குறீங்கிறத பேஸ் பண்ணி அது கேமராஸ்னு வரையில் கூட 8Aயோட நல்லா கம்பீட் பண்ணிச்சு. எஸ், 8A இன்னும் பெட்டர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் பிக்சலுக்கும் காம்படிஷனுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரி, அடுத்த பாசிட்டிவ்க்கு போவோமே. சாஃப்ட்வேர் மற்ற பிக்சல் 8 சீரிஸ் ஃபோன்ஸ் மாதிரியே 8Aக்கும் 7 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் அப்டேட், செக்யூரிட்டி பேச்சஸ் இல்லை. இது போக பிக்சல் 8 ப்ரோவில் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் டேக், ஆடியோ மேஜிக் இரேசர், ஜெமினி AI அசிஸ்டன்ட்,
ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப்ஷன், ரியல் டைம் ஆடியோ ரெக்கார்டிங், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்காக சர்க்கிள் டு சர்ச் நம்ம முதல்ல S24 சீரீஸில் பார்த்த அந்த ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்டர்ஃபேஸ் ரொம்பவே க்ளீனாக இருக்குது, ஆண்ட்ராய்டில் க்ளீனஸ்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன், இப்போ ஒரு ஷாமி இல்லை ஓப்போ இல்லை விவோ அவங்க ஃபோனில் ஒரு ஆப் ஸ்டோர் ப்ரீலோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆப் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா 2 ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 13 சஜஷன்ஸ் இல்லை ஆட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்கன்னா எவ்வளோ அதுக்கு நெகட்டிவ் கவரேஜ் வந்திருக்கும். கூகுள் இன்றைக்கி ப்ளே ஸ்டோரில் தான் பண்ணுறாங்க. இது யூடியூப் ஆட்ஸ் மாதிரி கூட கிடையாது, காசு கொடுத்தா ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு. இல்லை ஒரு ஜிமெயில் இல்லை மற்ற ஃபோன்ஸில் உள்ள ஆண்ட்ராய்டு மாதிரியும் கிடையாது. ஏன்னா அங்கேயாவது கூகுள் ஃப்ரீயாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்க காசு பார்த்து தானே ஆனோம், அதனால ஆட்ஸ் போடுறாங்க, மானிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். இது ஃப்ரீயான சர்வீஸ் கிடையாது, ஏன்னா இது கூகுளோட ஹார்ட்வேர், ஏற்கனவே இதில் காசு பார்க்குறாங்க. இதோட ஒரு ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட்டே க்ளீன் ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டுங்கிறது தான். பட் அதுலேயும் அந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. இது எப்படி நியாயம்னு சொல்ல முடியும்? இது அநியாயமாக தெரில, நீங்களே சொல்லுங்கள். சரி, நம்ம நெகட்டிவ்ஸ்குள்ள டோட்டலாக போகிறதுக்கு முன்னாடி பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 4492 mAhங்கிறது கெப்பாசிட்டி கம்மிங்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் ஒரு OnePlus 12Rல எப்படி இருக்கோ அதுக்கு சிமிலராக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண ஒரு வாரத்தில் எந்த பாயிண்ட்லையுமே நம்ம ஃபோனை யூஸ் பண்ணால் பேட்டரி டெட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த மைண்ட் செட்டில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, பட் 7.5 வாட்ஸ் தான். ஸோ ஆக்சுவலி யூஸபிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு பல மணி நேரம் ஆகும். சரி, வயர்லெஸ் சார்ஜிங்கை விடுங்க, நம்ம பட்ஜெட் வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் வயர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா இங்கே ரிவர்ஸ் வயர்லெஸ் ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒயர் சார்ஜிங் இன்னும் ஸ்பீட் அதிகம், பட் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, 18 வாட்ஸ் தான். 0 to 100 போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. சரி, அதை விடுங்க, பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது கூகுள் டென்சர் G3, கூகுளோட ஃப்ளாக்ஷிப் SoC Pixel 8, Pixel 8 Proல நம்ம பார்த்தா அதே சிப். அது ப்ளஸ் அந்த லைட் வெயிட் பிக்சல் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. டிஸ்பிளே வேறு இப்போ 120 Hz கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 60 Hz தான், நம்மளாக தான் போய் அந்த ஸ்மூத் மோஷன் மேனுவலாக டாகல் பண்ணோம். இப்போ டென்சர் G3 ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா குவால்காமோட கரண்ட் ஜென் 8 Gen 3 இல்லை போன ஜென்ரேஷன் 8 Gen 2 கூட அதால் மேட்ச் பண்ண முடியாது. ரா நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா குவால்காம் 2 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ண 8 Gen 1க்கு சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் தான் இது கொடுக்குது. இது ஒரு Pixel 8, Pixel 8 Proல பெரிய பிரச்சனை, பட் A சீரீஸ் ஃபோனில் ஓகே அக்செப்டபிள், அதுக்காக இங்கே பிரச்சனை இல்லைன்னு கிடையாது. இங்கே டென்சர் G3 ரொம்பவே ஹாட்டாக ரன் ஆகுது. நார்மல் யூசேஜில் கூட சில நேரம் வெறும் யூடியூப் மியூசிக்கில் பாட்டு கேட்டுட்டு இருக்கையில் கூட ஃபோனில் ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு 20 நிமிஷம் வாட்ஸ்அப் கால் பேசையில் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு. கடைசி 3-4 வருஷத்தில் நான் கவர் பண்ண ஃபோன்ஸில் மேபி ஒரு தடவை ஒரு சோனி ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜென்ரலாக ஃபோன் ஒன்று ஹீட் ஆகும், இல்லை த்ராட்டில் ஆகும். இங்கே ஹீட்டிங் த்ராட்லிங் 2 இஷ்யூமே இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7-8 நிமிஷம் ஆகையில் 50% பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடுது. ஸோ Snapdragon 8 Gen 1 பர்ஃபார்மன்ஸ்லேருந்து Snapdragon 865 பர்ஃபார்மன்ஸ்க்கு மாறுறோம். எனிவேஸ், டிஸ்பிளேன்னு வரையில் ஃபைனலாக 120 Hz கொடுத்துருக்காங்க. கூகுள் இதை ஆக்சுவா டிஸ்பிளே அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ எல்லா டிஸ்பிளேக்கும் நம்ம ஒரு பேர் கொடுத்தாகணும்ல. பேசிக்காக இது ஒரு 6.1 inch POLED பேனல், Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட நல்ல குவாலிட்டி பேனல் தான். கூகுள் 2000 nit பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணுறாங்க HDR-க்கு. என்னோட டெஸ்டிங்கில் ஆட்டோ மோடில் 1650 nits வரைக்கும் போச்சு. ஸோ அவுட்டோர் சன்லைட்டில் இருக்கையில் ஈஸியாக ஸ்க்ரீனை பார்க்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு சில நிமிஷத்துக்கு பார்க்க முடியும். ஏன்னா ஃபோன் ஹீட் ஆகிடுச்சுன்னா பிரைட்னஸ் ட்ராப் ஆகிடும், ஃபோன் ஃபாஸ்ட்டாகவே ஹீட் ஆகும். இப்போ காஸ்மெட்டிக்காக பார்க்கையில் பெசல்ஸ் வேலைக்கே ஆகாது. இது 20,000 ரூபா ஃபோன், 30,000 ரூபா ஃபோன், இது 40,000 ரூபா ஃபோன், 53,000 ரூபா ஃபோனில் கூகுள் இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பார்த்தா எனக்கு அந்த சாம்சங் கோர் ஃபோன் இல்லை மோட்டோ ஃபோன் அந்த வைப் இருக்குது. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கணும். சரி, அதை விடுங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லா தான் இருக்குது, ரிச்சாக இருக்குது, பட் இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸ் அளவுக்கு லவுடாக இல்லை. நீங்களே கேளுங்களேன். ஸோ கைஸ், நான் மேபி இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் ஓவராக கிரிட்டிக்கலாக இருக்கேன், இல்லை கொஞ்சம் ஓவராக நெட்பிக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 8A மொக்கையான ஃபோன், ரொம்ப சொதப்பியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை. எஸ், இந்த ஃபோனில் சில விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க, பட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஆக்சிடென்டலாக வந்த பிரச்சனைகள் கிடையாது. கூகுள் கான்ஷியஸாக எடுத்த சாய்ஸஸ், அவங்களோட சாய்ஸஸோட டைரக்ட் ரிசல்ட். நீங்களே சொல்லுங்களேன், இந்த ப்ரைஸ் ஃபோனில்
இதோட தின் பெசல்ஸ் யூஸ் பண்ணியிருக்க முடியாதா? கூகுளால், நம்ம சில்லற பிராண்டை பற்றி பேசல, கூகுளால் பண்ணியிருக்க முடியாதா? லிட்டரலாக எல்லா பிராண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். கூகுள் பரவாயில்ல அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. திருப்பியும் பெட்டர் கூலிங் சொல்யூஷன் கூகுளால் கொடுத்துருக்க முடியாதா? இல்லை இன்னும் ஃபாஸ்டான சார்ஜிங், இல்லை ஒரு கேஸ், ஒரு சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது, இதெல்லாம் கூகுளோட கான்ஷியஸ் சாய்ஸஸ். இப்போ அதுக்காக இந்த ஃபோன் வேலையே ஆகாது, அடுத்த 2-3 வருஷத்துக்கு இந்த ஃபோன் தான் நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணோன்னா சான்ஸே இல்லை, குப்பை அப்படின்னு நான் சொல்ல. பிரச்சனையே இல்லை, யூஸ் பண்ணலாம். காம்ப்ரமைசஸ் இருக்கா? ஆமாம். பட் இங்கே மேட்ரு என்னென்னா, கூகுள் காம்ப்ரமைஸ் பண்ணுற டயத்தில் காம்படிஷனும் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன்ஸ் எல்லாமே Pixel 8a கம்மியான விலைக்கு அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கையில் 53,000 ரூபாய்க்கு Pixel 8a ஏன் வாங்கணும்? எனக்கு பர்சனலாக பதில் தரலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஓவராகவே கூகுள் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ப்ளஸ் ப்ரைஸிங் இந்தியாவில் ரொம்பவே சொதப்பியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.